திமுகவுக்கு போட்டியா என்டிஏ கொண்டு வரணும், எடப்பாடியை 3வது தள்ளணும். இதுதான் அவங்க நோக்கம். இந்த வகையில் தான் அண்ணாமலை 5 முனை போட்டின்னு சொன்னார். அதில் விஜய் மேலே அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. பிஜேபி வந்து தன்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா 29 ஜெயிக்கிறதுக்கு 26 களத்தை பயன்படுத்தணும். நான் வந்து பாஜகவில் இருக்க தலைவர்களுக்கு 26க்கு முன்னாடி மந்திரி பதவி கொடுக்கறத விட சௌமியா அன்புமணி கொடுக்கலாம், தேமுதிகவை கொடுக்கலாம், ஓபிஎஸ் கொடுக்கலாம். 3 சாய்ஸை வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா என்டிஏக்கு லாபம், பாஜகவுக்கு லாபம், 2029 லாபம்னு சொல்கிறேன். எடப்பாடியும் பிஜேபி கூட வந்தால் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு பாதிப்புன்னு நினைக்கிறாப்புல. அண்ணாமலையும் 2 ஜாதி கட்சியாக ஏடிஎம்கே போயிட்டுன்னு சொல்லும்போது வன்னியர் அல்லாத ஓட்டும் வராது, கொங்கு வேளாளர் அல்லாத ஓட்டும் வராது. இந்த ஓட்டுகள் பெரும்பகுதி மு.க. ஸ்டாலினுக்கும் அடுத்து ஒரு சிறு பகுதி சீமானுக்கும் போயிருங்கிற கணக்கு தான் அண்ணாமலைக்கும் இருக்குது. சீமான் அடிக்கிறது யானை வேட்டைக்கு தான் போறாரு, முயல் வேட்டைக்கு போகல, புலி வேட்டைக்கு தான் போறாரு, எலி வேட்டைக்கு போகல. விஜய் ஒரு எலி தான், விஜய் ஒரு முயல் தான். அவர் வந்து எடப்பாடி கூட கூட்டணி போவாரு. அப்போ அந்த கூட்டணி உருப்படக்கூடாது. விஜய்க்குன்னு ஓட்டை நிரூபிக்கல. விஜய் மேல 4 பேர் அபிமானமா இருக்கான்ல, இப்போ இங்க வலைத்தளங்கள்ல இதுல பேசிட்டு இருக்கான்ல, அவனே விஜயை திட்டணும். விஜய் சோரம் போயிட்டாரு, விஜய் வேலை போயிட்டாருன்னு அந்த ஓட்டு வந்து எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. ஸோ சீமானுக்கு கணக்கு விஜய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கூட்டணி போவார். இந்த இஷ்யூவை மையமாக வச்சு எடப்பாடி பழனிசாமியை இன்னும் பல சதவீதம் பலகீனப்படுத்த முடியும். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் 1% 8% வந்திருக்காரு. எடப்பாடியை சிஎம் சொல்றதுக்கு அது ஈர்ப்பு சக்தியற்ற சமநீதியை சூறையாடக்கூடிய ஒரு கட்சி தலைவரை போய் சிஎம்மா சொல்றதுக்கு சீமான் வந்து அவருக்கு எந்த லாபமும் இல்லை. எடப்பாடியை மீண்டும் பலகீனப்படுத்தி வளர முடியும்னு உறுதியாக நம்புறாரு. திருமாவளவனுக்கு ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட், எம்பி போஸ்ட். அதை விட்டுக்கிட்டு விஜய் கூட போய் எடப்பாடி கூட போய் நிற்கிறதுல என்ன அர்த்தம்? ஸோ ஆதவ அர்ஜுனா பாச்சா பலிக்கல, விஜய்க்கு பாச்சா சீமான்ட்டையும் பலிக்கல, தென் திருமாவளவன்ட்டையும் பலிக்கல. இதுதான் உண்மை நிலைமை. நீங்கள் உள்ளுக்குள்ள மறைபொருளாக வச்சுக்கிட்டு பெரிய உதயநிதி ஸ்டாலின் வன்மத்தில் ஒரு பொலிட்டிக்ஸை பண்ண வாரீங்க. அந்த பொலிட்டிக்ஸ், அந்த நெகட்டிவ் பொலிட்டிக்ஸில் லாபம் இல்லாமல் யார் வருவா? விஜய் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. அவங்க வந்து ஸ்டாலினுக்கு நிழலை கூட தர முடியாதுன்னு ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவராக ஏற்றுக்கிட்டு உதயநிதி வர்சஸ் விஜய்னு ஒரு போலியான பொய்யான விஜய், ஸ்டாலின் இஸ் காலிங் த ஷாட்ஸ், ஹீஸ் டிஎம்கே. அப்படி இருக்கும்போது உதயநிதினு ஸ்டாலினுக்கு நிழலை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறது அது எவ்வளோ முட்டாள்தனம், பைத்தியகாரத்தனம். இந்த பைத்தியகாரம் பேசின அத்தனை பயிலும் பைத்தியகார பயிலுங்க, அரசியல் தெரியாத முட்டா பசங்க. இந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலானி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கார். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் ஜெயலானி. அண்ணாமலை வந்து லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகிட்டார். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நேற்று வந்து நீதிமன்றம் இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் கிட்டையும் விளக்கம் ஒரு இது கேட்கணும், அவருடைய ஒப்பீனியனையும் கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடந்த வாரங்களில் நடந்த விஷயம், எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு நெருக்கமானவங்களுடைய இடங்களில் வந்து அமலாக்கத்துறையினுடைய ரெய்டு நடந்தது. இது எல்லாம் வந்து ஏதோ பேசி வச்சு நடந்த மாதிரி இல்லை, இது இயல்பாக கோயின்சிடன்ஸாக நடந்தது தானா, இல்லை எல்லாமே வந்து திட்டமிட்டு நடந்துகிட்டு இருக்கா? திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட், சிம்பிளி அக்கர்டு. சில விஷயங்கள் நடக்குது. இப்போ சில விஷயங்களில் கண்ட்ரோல் இருக்குது, சில விஷயம் ஏஜென்சியை பண்ணிடுறாங்க, நீதிமன்றமே அதை பண்ணிடுறாங்க. எல்லாமே பொருத்தி பார்த்து பாஜக தான்னு எல்லாமே சொல்கிறது இங்கே வந்து வழக்கமாக இருக்குது. என்னோட அனுமானம், பிரைம் மினிஸ்டர் வந்து அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டாரு, கட்சியை ஒரிசா மாதிரி தெலுங்கானா மாதிரி வளர்த்து எடுக்கணும், வாய்ப்பு இருக்குது. கொள்கையற்ற கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி. அந்த கட்சியை பலகீனப்படுத்தி தான் சீமான் 8% வந்திருக்கிறாரு. இதுவும் பிஎம்ஓ ஆஃபீஸில் பிஎம்ஓவில் உள்ள செக்ரட்டரிஸ் வந்து துல்லியமாக சீமான் பெரிய ஆள், அவர் அகாலிதள் பாதியாக போயிட்டு, பஞ்சாபில் ஆம் ஆத்மியை பாதியாக போயிட்டு, இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில சிக்கின எல்லா கட்சிகளும் மாட்டிக்கிட்டு, ஐஎன்எல்டி மாட்டிக்கிட்டு, பகுஜன் சமாஜ் பார்ட்டி மாயாவதி மாட்டிக்கிட்டாங்க, டிஆர்எஸ் அவர் தெலுங்கானாவில் மாட்டிக்கிட்டாங்க. இதில் மாயாவதி சிஎம்மாக இருந்தவங்க, அகாலிதள் சிஎம்மாக இருந்தவங்க, ஐஎன்எல்டி சிஎம்மாக இருந்தவங்க, சந்திரசேகர ராவ் சிஎம்மாகவே இருந்தார், சிட்டிங் சிஎம்மாட்டே இருந்தார். ஆனால் சீமான் வந்து சாதாரண சீமான் வந்து 8% வாக்கு பெற்றுட்டாருன்னா அதிமுக பலகீனப்படுத்தி வளர்ந்துருக்கிறாரு. நாமளும் அதிமுக பலகீனப்படுத்தி தான் வளரணும். ஸ்டாலினும் அதிமுக பலகீனப்படுத்துகிறாரு. எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ண போனோம்னா அது சீமான் வந்து அந்த நாம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்து நாடார் ஓட்டு, முக்குலத்தோர் ஓட்டு, எடப்பாடியை பிடிக்காத ஓட்டுக்கள், கொங்கு வேளாளர் அல்லாதார் ஓட்டு, வன்னியர் அல்லாதார் ஓட்டெல்லாம் சீமான் சைடு போயிடும். அவர் 1லேருந்து 8 இந்த சூழ்நிலையிலையும் வந்தவர் 8லேருந்து 16 ஜம்ப் பண்ணிடுவார். நம்ம கோர் ஓட்டான இந்து நாடார் ஓட்டையே இழந்த சூழ்நிலை வந்துடும். ஸோ நாம் இந்த களம் அண்ணாமலையை முன்னிறுத்தி
என்டிஏ வந்து 2வது இடத்துக்கு கொண்டு வரணும் என்டிஏயை. இதுதான் நம்ம அரசியல். அதுதான் 2029 நமக்கு பலன் தருங்கிறது தான் பிஎம்ஓ. இது நான் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன். பிஎம்ஓட இது திமுகவுக்கு போட்டியாக என்டிஏயை கொண்டு வரணும், எடப்பாடியை 3வது தள்ளணும். இதுதான் அவங்க நோக்கம். இந்த வகையில் தான் அண்ணாமலை 5 முனை போட்டின்னு சொன்னார். அதில் விஜய் மேலே அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. விஜய் எடப்பாடி கூட போயிடுவாரோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கனால விஜய் அடிக்கிறாரு. சீமான் தனிச்சு தான் நிற்பாருங்கிறத உறுதியாக அண்ணாமலை நம்புறதுனால எங்கள் பாதை வேற, அண்ணன் சீமான் பாதை வேறன்னு சொல்லிட்டு, அண்ணன் சீமான் தமிழக அரசியல் மிக முக்கியமான ஒரு சக்தி. இது அண்ணாமலைக்கு வார்த்தை இல்லை, தாமோதரதாஸ் நரேந்திர மோடிக்கு வார்த்தையை அண்ணாமலை பிரதிபலிக்கிறாரு. ஸோ பிஜேபி வந்து தன்னோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா 29 ஜெயிக்கிறதுக்கு 26 களத்தை பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய சாய்ஸ்லேயே இல்லை. அவர் ஒரு ஆப்ஷனாகவே வச்சுக்கல. அதிமுக வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே தேவையில்லைன்னா ஓபிஎஸ்க்கு பலம் கொடுக்கறது மூலம் இப்போ நீங்கள் சொல்கிறது படியே பார்த்தா பாஜகவினுடைய நோக்கம் அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துக்கு அனுப்புறது தான். ஸோ அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இன்னும் பலவீனப்படுத்தி அனுப்புன்னு ட்ரை பண்ணுறாங்களா? ஓபிஎஸ்க்கான இந்த இரட்டைலை விஷயம்லாம் வந்ததெல்லாம் இரட்டைலை விஷயம் கோர்ட்டு வந்திருக்காங்க. அதில் நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டு எதையும் சொல்ல மாட்டேன். எடப்பாடிக்கிட்ட கட்சி அமைப்பு இருக்குது, எடப்பாடிக்கிட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எடப்பாடிக்கிட்ட எம்பிக்கள் இருக்கிறாங்க. கோர்ட்டு அவருக்கு இரட்டைலையை கொடுத்து கண்டஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெட்டலையே சமூக நீதியை சூறையாடக்கூடிய சின்னம். ரெட்டலையில் ஜெயலலிதா போன பிறகு பிராமணர்களுக்கு என்ன, ஜெயலலிதாவே போன பிறகு ரெட்டலையில் பிராமணர்களுக்கு என்ன, மோடி கூட வாங்க, பாஜக கூட வாங்க, 10% கொடுத்தவர் அவர் தாங்கிறது தான் அந்த பாலிசியில். பயனில்லாத ரெட்டலையோட பலனுள்ள தாமரைக்கு வாங்க பிராமணர்களே, பிறமொழியாளர்களுக்கு என்ன, தாமரைக்கு வாங்க, அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் கொங்கு வேளாளர்கள் இந்த நாடார்கள் இவங்கெல்லாம் தாமரைக்கு வாங்க. இதுதான் ரெட்டலையை உதறிக்கிட்டு தாமரைக்கு வந்திருக்காங்க. மக்களவையில் வந்தவங்க சட்டமன்றத்திலையும் வருவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி 100% கம்யூனிட்டிஸ், அதாவது அரசியல் பிரதித்துவமில்லாத ஜாதிகள், 2 ஜாதிக்கு தான் ரெட்டலையில் பலம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. சிவி சண்முகம் என் மேலே வழக்கு போட்டிருக்காரு. ஆணித்தரமாக சொல்லுவேன், 2 ஜாதிக்கு தான் ரெட்டலையில் பலம், மற்ற ஜாதிகளுக்கு அங்கே பலன் இல்லை. பலன் இல்லாத ஜாதிகள் சீமான் லீடர்ஷிப்பில் போகிறாங்க. பறையர்களுக்கு அங்கே பலம் இல்லை. சீமான் லீடர்ஷிப்பில் பறையர்கள் போகிறதுலையும் தேவேந்திர வேளாளர் போகிறதுலையும் தப்பு இல்லை. எடப்பாடியே அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் ஜெயலலிதா முடிவிலிருந்து மாறிட்டார், தெளிவாக மாறிட்டார். அப்போ பறையர்களும் தேவேந்திர வேளாளர்களும் சீமான் முன்னாடி போகிறதுல எந்த தவறும் இல்லை. அவங்க தங்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு லீடர், தங்கள் இஷ்யூவை எடுத்து நடத்தக்கூடிய லீடர்னு அவங்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும்போது மோடி வந்து எல்லாமே இதை துல்லியமாக பார்க்குறாரு. அவரோட நோக்கம் 2029 வெற்றி தான். இப்போ நீங்கள் கேட்டது ஓபிஎஸ் சம்பந்தமாக. ஓபிஎஸ் வந்து அதிமுக வீழ்ச்சிக்கு காரணம் ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ்ஸை நீக்கினது தான் அதிமுக வீழ்ச்சிக்கு காரணம். குமரி ஆனந்தன் பாரா மோதல் தான் ஜனதா கட்சி முடிஞ்சு, மூப்பனார் நரசிம்மராவ் மோதல் தான் காங்கிரஸ் கட்சி கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு கேட்டலிஸ்ட்டுங்கிற அளவுக்கு இந்துக்கள் ஓட்டே காங்கிரஸுக்கு என்னமே இருக்காதுங்கிற லெவலுக்கு காங்கிரஸ் கட்சி வந்துட்டு, இந்த மோதல் தான், இந்த பிளவு தான் காரணம். அதே மாதிரி இரட்டை தலைமையாக 33% இருந்த அதிமுக ஒற்றை தலைமையாகி இன்னைக்கு 20% போயிட்டு, அதுக்கு காரணம் ஓபிஎஸ்ஸை நீக்கினது தான். ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவுக்கு விசுவாசி, பரதன், அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதா மேலே விசுவாசம் கொண்டவங்க ஓபிஎஸ் மேலே பற்றுதலாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதை நீக்கினது தான் இன்றைக்கி 13% வாக்கு போயிட்டு. சரி, ஓபிஎஸ் தாக்கு பிடிச்சாரான்னா அவர் 5 சீட்டு நின்று இருப்பார்னா தாக்கு பிடிச்சிருப்பார். ஒரு சீட்டு நின்றனால அவர் வந்து தாக்கு பிடிக்கலைங்கிறதான் உண்மை. பட் அவர் மேலே சிம்பதி உள்ள ஓட்டர்ஸ் தான் எடப்பாடிக்கு எதிராக போயிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இது ஒரு இடைக்கால ஒரு ரிலீஃப் தானே தவிர கட்சி, எம்எல்ஏக்கள், நீதிமன்றம் இதிலெல்லாம் அட்வொகேட் தமிழ்மணி கருத்து கூறுறாரு இல்லையா, ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இபிஎஸ்க்கு ஆதரவாக பேசினாலும் அவர் கருத்தில் சத்து இருக்குது. அந்த அவர் கருத்து வந்து எடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நானே வந்து உணர்றேன். ஸோ இந்த விஷயம் வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. வந்தால் மகிழ்ச்சி, ஆனால் மிக மிக குறைவுங்கிறதான் என்னோட பார்வை. ஸோ இப்போ ஓபிஎஸ் மேலே பாஜக தலைமைக்கு எந்த அனுதாபமும் இல்லை இப்போ வரைக்கும், பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜகவுக்கும். நான் வந்து பாஜகவில் இருக்க தலைவர்களுக்கு 26க்கு முன்னாடி மந்திரி பதவி கொடுக்கறத விட சௌமியா அன்புமணி கொடுக்கலாம், தேமுதிகவுக்கு கொடுக்கலாம், ஓபிஎஸ் கொடுக்கலாம். 3 சாய்ஸை வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா என்டிஏக்கு லாபம், பாஜகவுக்கு லாபம், 2029 லாபம்னு சொல்கிறேன். பாமக என்டிஏக்கு உயிர் கொடுத்தது பாமக தான். பெர்செப்ஷனில் நின்னது டாக்டர் ஐயா
கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுக்கக்கூடாது, வன்னியர் ஓட்டை அப்படி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்து அன்புமணிக்கு எதிர்காலம் இல்லாமல் பண்ணிடக்கூடாதுன்னு என்டிஏக்குள்ளே நின்னார். அதில் அவருக்கு எதிர்பார்த்த பொலிட்டிக்கல் கெயின் வரல. ஆனால் அவர் நின்னது பலம். அப்போ அந்த கெயினை கொடுத்து அவரை சஸ்டெயின் பண்ண வச்சு என்டிஏ கூட நிற்க வைக்கிறது மோடிக்கு நல்லது, 29 மோடிக்கு நல்லதுன்னு 26க்கு முன்னே சௌமியா அன்புமணி ஒரு எம்ஓஎஸ் கொடுக்கறதுக்கு பாஜகவுக்கு பலன், என்டிஏக்கு பலன் நம்ம கருத்தை சொல்கிறோம். அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் இல்லைன்னா எடப்பாடி இன்னும் ரொம்ப கீழே போயிருப்பார். ஸோ பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவையும் இந்த வகையில் ஒரு எம்ஓஎஸ்க்கு தகுதியான கட்சியாக பார்க்கணும். கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதி வந்து பெரிய அளவில் உயர்ந்திருக்குது. அதை எடப்பாடி பயன்படுத்திக்கிட்டாரு. அதை வந்து பாஜக பயன்படுத்தணும்னு கருதுகிறோம். அதே மாதிரி 13% வாக்குகள் இழக்கிறதுக்கு, அதுவும் வன்னியர் ஓட்டு 2% கூடுறதுனால 15% வாக்குகள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இழக்கிறதுக்கு காரணம் ஓபிஎஸ் அவர்கள் தான். ஸோ ஓபிஎஸ் அவர்கள் 1% எடுத்தாலும் அதிமுக இரட்டை தலைமையாக ஜெயலலிதாவின் விசுவாசியாக ஒரு 13% மக்களின் அபிமானத்தை பெற்ற ஒரு தலைவர். அந்த ஓட்டு பாஜகவுக்குள்ளே வந்திருக்கலாம். அதனால் அவரையும் மதித்து 3 பேரையும் எம்பவர் பண்ணுறது மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏயை வந்து திமுக அணிக்கு போட்டியாக கொண்டு வர்றதற்கும் எடப்பாடி பழனிசாமியை 3வது தள்ளுறதுக்கும் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரெட்டையிலே வாங்கிக்கிட்டு 6 சீட்டு தான் தருவேன்னு சொல்லி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் மோடியையே அமித்ஷாவையும் ஏமாத்தினான்னு சொல்லும்போது இந்த சட்டமன்றம் வந்து பாஜகவுக்கு முக்கியத்துவம் இல்லை. அது வந்து சட்டமன்றத்தில் வளர்ச்சி பெற்று 29 ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த சட்டமன்றத்தை பயன்படுத்தணும். எப்படி எடப்பாடி ஐயாவுக்கு மக்களவை முக்கியம் இல்லையோ அதே மாதிரி மோடிக்கும் சட்டமன்றம் முக்கியம் இல்லை. இதற்காக நான் எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. அவரும் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர். இரட்டை தலைமைன்னு 2 கையெழுத்துக்கு என்னமோ 1% போன பன்னீர்செல்வத்துக்கிட்ட அவரும் வரமாட்டார். 13% லாஸு, ஆனால் எடுத்தது ஒன்று தான் அவர் பார்ப்பார். அவர் மக்களவையோட கூட்டிகிட்டு தான் அவர் நிற்பார். அதே மாதிரி மோடிக்கிட்ட வந்தாருன்னா அவமானப்பட வேண்டியது இருக்கும். இவரை வச்சுக்கிட்டே மோடி 22 எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துருவார். ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலினுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாரு. ராஜ்நாத் சிங் வந்தது, கலைஞர் நாணய வெளியிட்டுள்ளால ஸ்டாலின் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் தான். அது மட்டுமில்லை, எமர்ஜென்சி எதிர்த்த முதலமைச்சர் மகன் என்பதால் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். அது உண்மைதான். அதை வந்து மோடி இப்பவும் அதை குளரிஃபை பண்ணுறாரு. மாபா பாண்டியராஜன் தான் மாறுபட்டார், மோடி அந்த கருத்தை சொல்கிறாருன்னு சொல்லும்போது எடப்பாடிக்கும் இதுக்குள்ளே வந்தாருன்னா 50-50 கேட்பாங்க. நீங்கள் 20%, நாங்கள் 18%, சரி 100-90 வச்சுக்கோம்பாங்க. அது எடப்பாடி விரும்ப மாட்டார். ஸோ இந்த இடம் வந்து 4 முனை போட்டி ப்ளஸ் 5 முனை போட்டியாக கூட ஆகலாங்கிறதான் களம் போகுது. எடப்பாடியும் பிஜேபி கூட வந்தால் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு பாதிப்புன்னு நினைக்கிறாப்புல. அண்ணாமலையும் 2 ஜாதி கட்சியாக ஏடிஎம்கே போயிட்டுன்னு சொல்லும்போது வன்னியர் அல்லாத ஓட்டும் வராது, கொங்கு வேளாளர் அல்லாத ஓட்டும் வராது. இந்த ஓட்டுகள் பெரும்பகுதி ஸ்டாலினுக்கும் அடுத்து ஒரு சிறு பகுதி சீமானுக்கும் போயிருங்கிற கணக்கு தான் அண்ணாமலைக்கும் இருக்குது. ஸோ இந்த களம் வந்து என்டிஏ வந்து 2வது இடத்துக்கு வர முயற்சியுடைய வீகத்தை மோடியே பிஎம்ஓவே பண்ணுவாங்க. ஸோ அப்போது எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கான ஆப்ஷனாக இல்லை, ஓபிஎஸ் மேலேயும் இவங்களுக்கு பெரிய அனுதாபம் இல்லை அப்படின்னா அண்ணாமலையை மட்டும் முன்னிறுத்தி அந்த அதிமுக இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி நீங்களே சொல்கிறீங்க அவர்கிட்ட தான் கட்டமைப்பு இருக்குது, இரட்டையிலை சின்னம் அவர்கிட்ட தான் இருக்குது, அதிமுகவுடைய கட்டமைப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. அப்படிங்கும்போது இவ்வளோ வச்சிருக்கிறவரை வந்து அண்ணாமலையை மட்டும் முன்னிறுத்தி 3வது இடத்துக்கு தள்ளிட முடியுமா? 5% தான் வித்தியாசம். தேமுதிக வந்துட்டாலே ஈக்குவல் ஆயிருதே. அதில் வந்து அதிமுக உடைக்கலாம். இவர் வேலுமணி, அதாவது பாஜக இருந்தால் தன் பகுதியில் வெற்றி பெற முடியும்னு நினைக்கக்கூடிய அதிமுகவினர் வந்து ரெட்டலை உடைக்காண்டா, ரெட்டலை அப்படியே இருக்கட்டு. அவங்க வந்து தாமரையில் போட்டி போட தயாராகலாம். மாம்பழம் தானே ரெட்டலைகிட்ட பலகீனம் அடைஞ்சி ரெட்டலை ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்குது. தாமரை ரெட்டலையை பல இடங்களில் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு இல்லையா? கரூர், நாமக்கல் போன்ற ஒரு சில இடம் தவிர, ஈரோடு தவிர பெரும்பாலான இடங்களில் தாமரைக்கு வந்து ரெட்டலை பலகீனப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கலாம். ரெட்டலை 2 ஜாதிக்கு பலன் அடிக்கக்கூடிய இலை தான். எத்தனை கோர்ட்டில் ஒன்றாலும் கேஸ் போடுங்க. என் கருத்து இது, அண்ணாமலைக்கு கருத்தும் இதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை சீமான் மட்டும்தான் தட்டி தூக்கணுமா? பாஜகவும் தட்டி தூக்க முயற்சி பண்ணலாம் இல்லையா? ஸோ வந்து அப்போ புதுசாக வேறு யாரையும் கூட்டணியில் சேர்க்க விரும்பலை, விஜயகாந்த் தேமுதிகவை தவிர வேறு யாரையும் வந்து பாஜக கூட்டணிக்கான ஆப்ஷனில் வைக்கலன்னு சொல்கிறீங்களா? தேமுதிக வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்காங்க. அவங்களும் பட்ஜெட்டை பாராட்டுறாங்க, அன்னபூர்ணா விஷயத்தில் பாராட்டுறாங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பாராட்டுறாங்க, கவர்னர் நடவடிக்கை பாராட்டுறாங்க. ஸோ பார்க்கும்போது அவங்க ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கிறாங்க. மோடி இதை தாண்டி ஏதாவது ஆப்ஷன்ஸ் எடுப்பாராங்கிறது பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ சீமான் ரஜினி சந்திப்பெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே வராது.
சீமான் ரஜினி சந்திப்பில் எதுவும் இல்லை. ஏன்னா ரஜினி பொதுத்தள தலைவர், நியூட்ரல் ஃபோர்ஸு, அவர் எந்த இதுலையும் இல்லை. அவர் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர், மோடிக்கு நெருக்கமானவர். சீமானும் அவரை ரெகனைஸ் பண்ண பிறகு எடப்பாடி பயந்து போய் ரெட்டலையை குளோரிஃபை பண்ணி பேச சொல்லி ரஜினிகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ரஜினி ரெட்டலையை குளோரிஃபை பண்ணியிருக்காரு. நான் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த்னாலும் நான் சொல்கிறேன், அண்ணே அது சமநீதி சூறையாடக்கூடிய சிம்பல். அந்த சிம்பலில் 2 ஜாதிக்கு தான் லாபம், மற்ற ஜாதிகளுக்கு லாபம் இல்லை. லாபம் இல்லாத ஜாதிகள் நாம் தமிழர் சீமான் பின்னாடி போகிறதுல தப்பு இல்லை. பாஜகவும் தனிச்சு நின்று லாபம் இல்லாத ஜாதிகளை அவங்களும் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ அப்போ சீமானுக்கு இப்போ வரைக்கும் வந்து காவி துண்டு போடப்படலை. சீமானு காவி துண்டு போடப்படலை. அவர் பாஜக, காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக 4 வரையும் தான் ஏற்று நிற்கிறாரு. அவர் 4 வரையும் ஏற்று நிற்கிறதா அவருக்கு கிரிப்பு. எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் அவர் வராரு. இன்னும் சொல்லப்போனால் விஜய மையமாக வச்சு எடப்பாடியை தான் அடிக்கிறாரு. விஜய மையமாக வச்சு எடப்பாடி தான் அடிக்கிறாரு. நேற்று விஜய் அந்த கானத்தூர், பனையூர் அங்கே கூட்டி நிவாரணம் கொடுத்ததை பாராட்டிட்டார். நானும் பாராட்டினேன். கொடுக்காரியா விஜய் பாராட்டுறார். விஜய் ஏதோ கொடுக்குறாரு. பாராட்டுகள் விஜய், பாராட்டுகள் விஜய், பாராட்டுகள் விஜய் கொடுக்கறதுக்கு. சீமான் இதை எப்படி எடுத்து பண்ணுறாருன்னா, இந்த விஷயத்தில் பாராட்டி விட்டுருவோம். நச்சுன்னு 4 கேள்வி கேட்குறாரு. 10% இடஒதுக்கீடுல விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாரு. சீமானுக்கு அந்த நிலைப்பாடு கொஞ்சம் ஓவராட்டே இருக்கும். நீ என்ன பெரிய முன்னேறிய டேஷ், அது ஏன் கூட வந்து உட்காரு, இடஒதுக்கீடு வேணும், முன்னேறிய டேஷும் வேணும்னு கேட்பாரு. அப்போ இதில் எடப்பாடிக்கு நிலைப்பாடு இல்லை. ஸ்டாலின் பிரின்சிபல் பொலிட்டிஷியன், சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டுன்னு பெரியார் வீரமணி சொன்னதை தன்னோட கருத்தாட்டை தெளிவாக பண்ணிட்டாரு. அதில் வர்ற ஓட்டு வரட்டு, பாதிச்சாலும் பரவாயில்லன்னு அவர் பிரின்சிபல்டாக நின்றுட்டார். எடப்பாடி அதில் நிலைப்பாடு சொல்லலை. விஜய்க்கும் நிலைப்பாடு இல்லை. விஜய் அதில் நிலைப்பாடு சொன்னார்னா அவருக்கு வெள்ளாளர் காஸ்ட்டே பிஜேபிக்கு போயிடுவான். அதனால் அவர் வந்து அதில் நிலைப்பாடு சொல்லாமல் அதை பற்றியே கண்டுக்காமல் இப்படி ஒன்று இருக்குதுன்னு காட்டாமல் அவர் மாநாட்டில் பேசிட்டு போயிட்டார். சீமான் அதை செக் வைக்கிறாருன்னா விஜய்க்கு வைக்கல, எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கிறார். சப் கேட்டகரைசேஷனில் அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை நான் எதிர்க்கல. ஏன் மக்கள், அதாவது தேவேந்திர குல வேளாளர்களையும் பறையர்களையும் தமிழர்கள், என் தமிழ் மக்கள் இதிலிருந்து எப்படி எடுத்து கொடுக்கலாம், அதை நீ எப்படி ஆதரிக்கலான்னு எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறாரு. அதை விஜயை வச்சு செக் வைக்கிறாப்புல. விஜய் மடிகா ஓட்டு வேணும், படம் பார்க்கணும், மடிகா ஓட்டு இல்லை, மடிகா வசூல் வேணும் படங்களுக்கு, இன்னும் படம் நடிப்பார். அப்போ அவர் அது எதிர்த்து அதுக்குள்ளே போக முடியாது, அவர் பேச மாட்டார். ஆனால் விஜயை செக் பண்ணி எடப்பாடி அடிக்கிறாரு. அடுத்தால இலவசங்கள்லையும் விஜயை செக் பண்ணி எடப்பாடி அடிக்கிறார். இப்போ இலவசங்களில் ஸ்டாலின் தான் லாபம் வரும், அந்த ஜார்க்கண்ட் கவர்மெண்ட்டுக்கு தான் லாபம் வந்து, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் லாபம் வந்து, ஸ்டாலினுக்கு தான் லாபம் வரும். ஆனால் எடப்பாடி அதுக்குள்ளே தான் போவார். ஸ்டாலின் கொடுக்கறதோட அதிகம் கொடுக்குமென்னு சொல்லுவார். மக்கள் அதை ஏற்றுக்கூடிய வாய்ப்புகள் குறைவு தான். என்றாலும் அவர் அதைத்தான் இப்போ இலவசம்னு தான் சொல்லுவார். இதுலேயும் எடப்பாடி பழனிசாமியை சீமான் அடிக்கிறார். இலவசங்கள்னு சொல்கிறது எடப்பாடி கூட கூட்டணி போகிறது தான் சொல்கிறான்னு அவர் விஜயந்து அடிக்கிறார். அப்போது சப் கேட்டகரைசேஷன், 10% இடஒதுக்கீடு, EWS, தென் இலவசங்கள், அடுத்து 10.5%லையும் எடப்பாடியும் விஜயும் சொல்லி வச்சுக்கிட்டு தான் அதில் பதில் சொல்ல முடியாமல் டாக்டர் ராமதாஸுக்கு பயந்து களத்தை விட்டு போயிட்டீங்கிறதையும் சீமான் அடிக்கிறார். இந்த 4 இஷ்யூலையும் சீமான் அடிக்கிறது யானை வேட்டைக்கு தான் போகிறாரு, முயல் வேட்டைக்கு போகல, புலி வேட்டைக்கு தான் போகிறாரு, எலி வேட்டைக்கு போகல. விஜய் ஒரு எலி தான், விஜய் ஒரு முயல் தான். அவர் வந்து எடப்பாடி கூட கூட்டணி போவார். அப்போ அந்த கூட்டணி உருப்படக்கூடாது. விஜய்க்குன்னு ஓட்டை நிரூபிக்கல. விஜய் மேலே 4 பேர் அபிமானமாக இருக்கான்ல, இப்போ இங்கே வலைத்தளங்கள்லேயே இதில் பேசிகிட்டு இருக்கான்ல, அவனே விஜயை திட்டணும். விஜய் சோரம் போயிட்டாரு, விஜய் வேலை போயிட்டாருன்னு அந்த ஓட்டு வந்து எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. ஸோ சீமானுக்கு கணக்கு விஜய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கூட்டணி போவார். இந்த இஷ்யூவை மையமாக வச்சு எடப்பாடி பழனிசாமியை இன்னும் பல சதவீதம் பலகீனப்படுத்த முடியும். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி தான் 1%லேருந்து 8% வந்திருக்காரு. ஷாமண்ணே இது உண்மை, இந்தியா டுடே மணி இது உண்மை, குபேந்திரன் உண்மை, தமிழா பாண்டியன் இது உண்மை, இன்னும் சகோதரர்கள் பேர் வரல, எல்லாரும் என் சகோதரர்கள் தான், இது உண்மை, இதுதான் டேட்டா. மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி சீமான் எழும்பி வர முடியும்னு நினைக்கிறாரு. அதற்கு புலி வேட்டைக்கு போகக்கூடியவர், யானை வேட்டைக்கு போகிறவர், முயலையும் எலியையும் ஒரு சாக்கா வச்சு விஜயை வச்சு அடித்து இந்த விஷயம் மேலே கொண்டு வந்தார். அதனால தான் விஜய் வந்து பனையூரில் நிவாரணம் கொடுத்ததை பாராட்டுறாரு. நானும் பாராட்டுறேன். மிஸ்டர் விஜய், நீங்கள் பனையூரில் நிவாரணம் கொடுத்ததை மனசார வாழ்த்துறேன். ஏதோ 4 பேர் கொடுக்குறாரு இல்லையா, உதவி பண்ணுறாரு இல்லையா, குருதி கொடையை பாராட்டுறேன், இரவு பாடசாலையை பாராட்டுறேன், உங்கள் ஆட்கள் பண்ணக்கூடிய நலத்திட்ட உதவிகளை பாராட்டுறேன். அதே வேளையில் இஷ்யூ பேஸ்டாக எடப்பாடியை கார்னர் பண்ணதுக்கு தான் விஜயை டார்கெட்டாக வச்சு சீமான் அடிக்கிறார். என்னோட பார்வையும் அதுதான். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா விஜயும் திருமாவளவனும் ஒரே மேடையில் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு தான் அது தொடர்பான பேச்சுக்கள் தொடங்குச்சு. இப்போ விஜய் மட்டும்தான் கலந்துக்க போகிறார். திருமா வந்து ஏன் கலந்துக்கல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை வந்து வன்னியரசு சொல்லியிருக்கார்.
விஜயனுடைய கொள்கை தெளிவு இல்லாமல் இருக்குது. ஒரு கையில் அரசியலமைப்பு சட்டத்தையும் இன்னொரு கையில் வந்து பகவத்கீதையும் வச்சிருக்கிறார். அது வந்து ஒரு சமரச பாயாசம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை வந்து வன்னியரசு பயன்படுத்தியிருந்தார். விசிகா விஜய் கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் உலவிக்கிட்டு இருந்த நிலையில் விஜயை வந்து திரும்ப ரொம்ப தூரமாக நிறுத்தி வச்சதுக்கு காரணம் வந்து திமுக மட்டும்தானா, இல்லை விசிகாவினுடைய வாக்குகள் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அவர் தள்ளியே வைக்கிறார், அவர் நேசசக்தியாக காட்டிடக்கூடாதுன்றதுனால? விஜய் எப்படி முடிவெடுக்காருன்னு யாருக்கு தெரியும்? சும்மா கற்பனையில் இந்தியா டுடே மணி சாமண்ணன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை. சீமான் முடிவெடுக்கிறாரு தனிச்சுன்ட்டார். விஜய் என்ன முடிவெடுக்கிறாருன்னு தெரியாமல் இதை பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு வேறு வார்த்தையை சொல்ல விரும்பல, சரியான பார்வை அல்ல. விஜய் சீமான்கிட்ட போய் என்ன கேட்டார்? அண்ணே வாங்க நம்ம எடப்பாடிக்கிட்ட போயிடுவோன்னு. ஆதவர்ஜுனா சீமான்கிட்ட போய் என்ன கேட்டார்? அண்ணே வாங்க நீங்கள் இது வேளாண் துறை அமைச்சர் ஆகலான்னு. சீமான் என்ன சொன்னார்? எடப்பாடியை தட்டி தூக்கி தான்ப்பா நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 1% இருந்தேன்னா 8% வளர்ந்துருக்கோம்னா எடப்பாடியை பலவீனப்படுத்தி தான் வளர்ந்துருக்கேன். எடப்பாடியோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டெல்லாம் எனக்கு ஓட்டு போடுறான். எடப்பாடி கட்சி 2 ஜாதி கட்சின்னு அண்ணாமலையே சொல்கிற மாதிரி தான் அந்த கட்சி இருக்குது. எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. இது விக்கிரவாண்டியிலே பார்த்துட்டோம். எடப்பாடியை நம்பி வந்தோம்னா என் அரசியல் அதோட முடிஞ்சு போச்சு. நான் தனிச்சு போகிறேன், 4 சக்தியை எதிர்த்து தனிச்சு நிற்க போகிறேன்னு தெளிவாக விஜய்கிட்டையும் சொல்லிட்டாப்புல, இவர் ஆதவர்ஜுனாட்டையும் சொல்லிட்டாப்புல. இதுதான் நடந்தது. அப்போது சீமானுக்கு நிலைப்பாடு என்ன? கருவாட்டு சாம்பார்னு சொல்லக்கூடிய விஜய் கூட ஒரு கட்டத்துக்குள்ளே அவரை சிஎம்மாக சொன்னால் ஏற்றுக்கலாங்கிற லெவலில் தான் இருந்தார். அடுத்து திருமாவளவனுக்கு நிலைப்பாடு என்ன? வன்னியரசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விஜய் கூட திருமாவளவனை சிஎம்மாக சொன்னால் திருமாவளவன் அதை பரிசீலிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் எடப்பாடியை சிஎம்மாக சொல்கிறதுக்கு அது ஈர்ப்பு சக்தியற்ற சமநீதியை சூறையாடக்கூடிய ஒரு கட்சி தலைவரை போய் சிஎம்மாக சொல்கிறதுக்கு சீமான் வந்து அவருக்கு எந்த லாபமும் இல்லை. எடப்பாடியை மீண்டும் பலவீனப்படுத்தி வளர முடியும்னு உறுதியாக நம்புகிறாரு. திருமாவளவனுக்கு ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்டு, எம்பி போஸ்ட்டு. அதை விட்டுக்கிட்டு விஜய் கூட போய் எடப்பாடி கூட போய் நிற்கிறதுல என்ன அர்த்தம்? ஸோ ஆதவர்ஜுனா பாச்சா பலிக்கலை, விஜய்க்கு பாச்சா சீமான்ட்டையும் பலிக்கலை, தென் திருமாவளவன்ட்டையும் பலிக்கலை. இதுதான் உண்மை நிலைமை. நீங்கள் உள்ளுக்குள்ளே மறைபொருளாக வச்சுக்கிட்டு பெரிய உதயநிதி ஸ்டாலினோட வன்மத்தில் ஒரு பொலிட்டிக்ஸை பண்ண வாரீங்க. அந்த பொலிட்டிக்ஸ், அந்த நெகட்டிவ் பொலிட்டிக்ஸில் லாபம் இல்லாமல் யார் வருவா? லாபத்துக்கு தானே எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்க. சீமானுக்கு எடப்பாடியை பலவீனப்படுத்தி, ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடியை பலவீனப்படுத்தி, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 எடுத்தவர் 8 எடுத்தாச்சு. மீண்டும் எடப்பாடியை பலவீனப்படுத்தி 8 16 ஆக்க முடியும்னு அவர் உறுதியாக நம்புறாரு. 16 ஆகிட்டு அவரோட பொசிஷனே வேறு. அதுக்கு பிறகு அப்போ அவர் அந்த பாதையில் தான் போகிறாரு. ஸ்டாலின்கிட்ட இருக்கக்கூடிய திருமாவளவன் வெற்றி பெறா இருக்கார் வட தமிழகத்தில். அது வின்வின்னு எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த வின்வின்னை விட்டுட்டு வரணும்னா விஜய் வந்து திருமாவளவனை சிஎம்மாக சொல்லணும், உங்களுக்கு எடப்பாடியை சிஎம்மாக சொல்லணும். தெரியுது இல்லையா உங்களுக்கு? அதான் நோட்டுக்கும் சீட்டுக்கும் எடப்பாடிகிட்ட விலை போக நிற்கிறாங்கங்கிறத சீமானே போட்டு அடித்து தகர்த்துட்டாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் திருமாவளவனுக்கு முடிவு சரிதான். அவரை சிஎம்மாக சொன்னால் ஒரு வேளையில் இந்த இதில் கலந்துக்கிருப்பார். ஆதவர்ஜுனாவால் அதை பண்ண வைக்க முடியலை. அது பிறகு என்ன லாபம் இருக்குது? பல நிரூபிக்காத விஜயால் திருமாவளவனுக்கு என்ன லாபம் இருக்குது? ஒரு லாபம் இல்லை. அதே வேளையில் விஜய் தனிச்சு நின்னாருன்னா திருமாவளவனுக்கு வாக்கு வங்கி பாதிக்கலாம். நான் மறுக்க வரல. திருமாவளவனுக்குள்ள வாக்கு வங்கி விஜய் தனிச்சு நின்னா பாதிக்கலாம். அது இஷ்யூஸை பொறுத்து தான் இருக்குது. இப்போ சீமான் கூட பாதிக்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க. சீமான் வந்து எடப்பாடிக்கு எதிராக அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் ஜெயலலிதா முடிவிலிருந்து எடப்பாடி மாறினது தப்பு, தேவேந்திர குல வேளாளர் பறையர் சமூகத்துக்கு அநீதி இழைச்சிட்டாரு, ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர்களும் எனக்கு ஓட்டு போடுங்கிறத அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் மையமாக வச்சு தான் அதை அடிக்கிறாரு. அப்போ விஜய் என்ன இஷ்யூ எடுக்கிறாருங்கிறதையும் பார்க்கணும். பறையர் சமூகம் வந்து இலவசமாக யாருக்கும் ஓட்டு போட்டுட்டு போக முடியாது. திருமாவளவங்கிறது பறையர் சமூகத்தின் அதிகாரம், திருமாவளவன் என்பது பறையர் சமூகத்தின் அதிகாரம். சீமானுங்கிறது உள்ளொதுக்கீட்டில் பறையர் சமூகத்துக்கு பாதிப்பு இருக்குங்கிறத அருந்ததியர் ஓட்டு பாதித்தாலும் பரவாயில்லன்னு போல்டாக அடிக்கிறாரு. எடப்பாடியை குறி வச்சு அதில் தாக்குதல் நடத்துகிறாரு சீமான். மீண்டும் எடப்பாடியை பறையர்கள் மத்தியில் பலவீனப்படுத்திடலான்னு சீமான் பண்ணுறாரு. ஐயா சிபி சண்முகம் அவர்களே, சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி இதுதான். இது உண்மையா? இது சட்டப்படி, ஒரு தர்மப்படி இது உண்மையா? இது நான் சொல்கிறது லீகலி கரெக்டியா? ஸோ இதுதான் அங்கே நடக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக தனக்கு லாபம் இல்லாத ஒன்றை திருமாவளவன் செய்ய மாட்டார். இதுதான் உண்மை. சிஎம் கேண்டிடேட்டாக திருமாவளவனை விஜய் சொன்னால் கன்சிடர் பண்ணலாம். சிஎம் கேண்டிடேட்டாக சீமான விஜய் சொல்லியிருந்தால் கன்சிடர் பண்ணியிருப்பாப்புல. ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி நடிகர் சொல்கிறாருன்னு அவங்க எடுப்பாங்க. பலம் நிரூபிக்காத ஒரு நடிகரை, தன் கையில் ஓட்டு வராத ஒரு நடிகரை இவங்க ஏன் தூக்கி நிறுத்த போகிறாங்க? அதே மாதிரி அவர் சொல்கிற மாதிரி ஒரு கூட்டணிக்கு இவங்க ஏன் போக போகிறாங்க? கண்டிப்பாக இல்லை.
எடப்பாடி பலகீனப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய சீமானும் அதில் இல்லை, உறுதியாக நம்புறாரு சீமான். அதே மாதிரி ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், எம்பி போஸ்ட் நினைக்கக்கூடிய திருமாவளவனும் அது இல்லை. இதுதான் ரியல் பொலிட்டிக்ஸ். இதை தாண்டி வலைத்தளங்களில் பேசுனா ஓடும், அதுக்கு நம்ம சகோதரர்கள் பேசுவாங்க, ஓடும், அது ஓடிட்டே இருக்கட்டு, பட் அது நிஜமாகாது. எடப்பாடி பழனிசாமியை நோக்கி விஜயையும் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி கட்சிகளை கொண்டு போகிறதில்ல, சீமானையும் திருமாவளவனையும் கொண்டு போகிறதில்ல, விஜய்க்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் என்ன லாபம்? விஜய் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. அவங்க ஸ்டாலினுக்கு நிழலை கூட தர முடியாதுன்னு ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவராக ஏற்றுக்கிட்டு உதயநிதி வர்சஸ் விஜய்னு ஒரு பொய்யான விஜய், ஸ்டாலின் இஸ் காலிங் த ஷாட்ஸ், ஹீஸ் டிஎம்கே. அப்படி இருக்கும்போது உதயநிதினு ஸ்டாலினுக்கு நிழலை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறது அது எவ்வளோ முட்டாள்தனம், பைத்தியகாரத்தனம். இந்த பைத்தியகாரம் பேசின அத்தனை பயிலும் பைத்தியகார பயிலுங்க, அரசியல் தெரியாத முட்டா பசங்க. நான் திரும்ப அதை சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு இதை விஜய் முன்னிறுத்துறாருன்னா, விஜய் தரப்பு முன்னிறுத்துறாங்கன்னா, பிராண்டிங் மாஸ்டர்ஸை போட்டு வாரப்பத்திரிகைகளில் பொய்யான செய்திகளை கொடுக்குறாங்கன்னா, அதே பத்திரிகையில் தான் சீமான் துணை முதல்வர் டிக் அடித்த விஜய்னெல்லாம் பொய் செய்தியை பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த பொய் செய்தி தான் அது. அந்த பொய் செய்தியை பிளான் பண்ணுறது இந்த குரூப் தான். இந்த குரூப் அதை பிளான் பண்ணுறாங்கன்னா, உதயநிதி மீது வன்மம், காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, புச்சரிப்பெல்லாம் இருக்குது. அந்த புச்சரிப்பில் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் எங்கள் அண்ணன் சிவாஜி ஐயா மூப்பனாருக்கு எதிராக நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணார் இல்லையா, அப்போவே எங்கள் அண்ணன் பண்ண தப்புன்னு எனக்கு தோணுச்சு. அந்த நெகட்டிவ் பொலிட்டிக்ஸில் எங்கள் அண்ணன் அரசியலும் இழந்து சினிமாவும் இழந்து போனார். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் விஜய்கிட்ட இருக்குது. அந்த நெகட்டிவ் பொலிட்டிக்ஸை தான் சீமான் திருப்திப்படுத்துறதுக்கு நானும் என் தம்பி விஜய் இருக்கும்போது உதயநிதி வந்துருவாரான்னு விக்கிரவாண்டியில் பேசினார். அதெல்லாம் ஏற்புடையக்கூடிய ஒரு பேச்சே அல்ல. அப்போ இந்த நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் விஜய் மைண்டுக்குள்ளே இருக்குது. இந்த நெகட்டிவ் பொலிட்டிக்ஸில் தான் விஜய் சீமானை எடப்பாடி கூட்டணியை கூப்பிட்டுருக்காரு. சீமான் தெளிவாக எடப்பாடியை நான் 7% பலகீனப்படுத்திட்டேன், இன்னும் சமூக நீதி சூறையாடல் பண்ணக்கூடிய எடப்பாடியை 100% கம்யூனிட்டிஸ் பசிய ஜாதிகள் மூலமாக இன்னும் 8% பலகீனப்படுத்தி 16% நான் 2026 போயிடுவேன். அந்த சமூகங்கள் என்ன நம்புது, ஏன் லீடர்ஷிப்புக்கு வராங்க, ரெட்டையில சின்னத்தையே உதறிக்கிட்டு சீமானுக்கு லீடர்ஷிப்புக்கு வராங்கன்னு சீமான் முடிவெடுத்துட்டார். அதனால தான் இன்னைக்கு ஜெயலலிதாவே அடிச்சிட்டாரு. இது விவசாயிகளுக்காக அட்வொகேட்டை வச்சு போராடாத ஜெயலலிதா தனக்காக போராடினாங்கன்னு இன்னைக்கு ஜெயலலிதா நினைவு நாள். ஜெயலலிதாவே அடித்து இந்த 100% கம்யூனிட்டிஸ் ஜெயலலிதாவும் பொருட்டு இல்லை, ஜெயலலிதாவுக்கு கடற்கரை நினைவு சின்னத்தை அடிக்கிறாரு, 2 பேர் கடையில் ஜெயலலிதாவை அந்த மாதிரி பேசி அடிக்கிறாருன்னா அவர் அதில் தெளிவாக இருக்கிறாரு. தெளிவாக அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் பெரிய அளவுக்கு வளர முடியும்னு தான் இஷ்யூ பேஸ்டாக சீமானு போகிறாரு. விஜய்க்கு பாச்சா சீமான்ட்ட பலிக்கல, ஆதவ அர்ஜுனாவுக்கு பாச்சாவும் சீமான்ட்ட பலிக்கல, திருமாவளவன்ட்டு இவங்க பாச்சா பலிக்கல. இதுதான் உண்மை. இந்த நரேட்டிவ் எல்லாம் பெரும்பாலும் உண்மையாகவும் நியாயமாகவும் அரசியல் தலைவர்கள் எப்படி போவாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு யார் யாருக்கு என்ன லாபம் தான் அரசியல் தலைவர்களுக்கு குறிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய நம்ம நரேட்டிவில் நம்மளோட கருத்தில் அடிப்படையில் தான் மெஜாரிட்டி போயிட்டுருக்கு. விஜய் ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது உதயநிதிக்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸை விஜய் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதை விட்டுக்கிட்டு அவர் 214 போட்டால் ஐ அப்ரிஷியேட் விஜய், ஐ பிரைஸ் விஜய், வாழ்த்துக்கள் விஜய்னு நான் ஐ வில் கிரீட் ஹிம், நோ டவுட். நீ நெகட்டிவ் பொலிட்டிக்ஸை விட்டுக்கிட்டு காசு நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகக்கூடிய உங்கள் பாப்புலாரிட்டியை உங்கள் ரசிகர்களை விற்றுக்கிட்டு அப்பாவி ரசிகர்களை எடப்பாடி கிட்ட விற்கக்கூடிய அந்த பொலிட்டிக்ஸை விட்டுக்கிட்டு 214 விஜய் கேண்டிடேட் போடுவார்னா விஜய் நான் மனசார பாராட்டுறேன். இப்போது விஜய் உதயநிதிக்கு எதிரான ஒரு நெகட்டிவ் இதுக்காக அரசியல் பண்ணுறாருன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய நோக்கம் என்ன? ஆதவ அர்ஜுனா சபரீசனுக்கு எதிராக நெகட்டிவ் பண்ணுவாரா இருக்கும். ஓகே, இல்லை இதுக்கு ஒரு தனி மனித விருப்ப வெறுப்புகள் தான் இந்த மொத்த விஷயம் நடந்தது. தனி மனித விருப்ப வெறுப்பு தான் பல இதை முடிவு பண்ணோம். அவங்க தனி மனித விருப்ப வெறுப்பு இருக்குது. நமக்கும் மிதுன் பழனிசாமி மேலே ஒரு இது இருக்குது. நமக்கு எதிராக அவருக்கு வேண்டிய ஒருத்தர் விட்டு வழக்கே போட்டிருக்காரு. அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். வில் ரேதர் டை தான் சரண்டர்னு போகக்கூடிய வகை. அதனால தான் நம்ம டார்கெட்டும் ஆதவ அர்ஜுனாவோ விஜயோ இல்லை. விஜய் தனிச்சு போட்டுட்டா தம்பி விஜய் நான் மனசார பாராட்டிட்டு போயிடுவேன். அதில் எனக்கு மாற்றமே இல்லை. அவர் எடப்பாடி கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போகக்கூடாதுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். அதில் தான் நான் என்னோட கருத்தை பண்ணுறேன். ஆதவ அர்ஜுனா ஒரு நண்பர் மூலமாக பார்த்தேன், ஒரு நல்ல இனிய நண்பர், அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஆதவ அர்ஜுனா பற்றி நோ கமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்களில் ஆதவ அர்ஜுனா ஒரு விழா நடத்துகிறார், விஜய் அதுக்கு போகிறார், திருமாவளவனை கூப்பிட்றாங்க, அவர் போகலன்னு சொல்லிட்டார். அதுக்கு எதிராக விசிகாவில் துணை பொதுச் செயலாளர் இருக்கிற வன்னியரசு பேசுகிறார். ஆனால் ஆதவ அர்ஜுனாவும் துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கும்போது திருமாவுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்குமான டேர்ம்ஸ் அது ஒரு நல்ல டேர்ம்ஸில் தான் இருக்கா சார்? ஆதவ அர்ஜுனாவுக்காக விசிகாவோட வெற்றியை இவர் திருமாவளவன் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. மேட்டர் எண்ட்ஸ். ஓகே, ஸோ இது அடுத்த கட்டம் எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் இந்த விஷயங்கள் இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். பல இது நடந்துட்டு தான் இருக்குது. சசிகலா மேட்டரில் நாம் ஜெயித்தோம். தமிழ்நாடு வரலாற்றில் இன்னைக்கு சுமன் ஸ்ரீராமனுக்கு அதை பொறுக்க முடியாதுன்னு அவர் பிராமணர்.
பிராமணர் சொல்கிறது தான் நடக்குன்னு பாஜக நினைப்பார். அவர் தாங்க முடியாது, அவரால் புழுங்கி சாவார். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பிரியன் சோசியலிஸ்ட் பிராமின் அவரும் புழுங்குவார். சில தீக்காக்காரங்களில் தம்பி சவுக்கு சங்கர் தவிர வேற யாருக்குமே அந்த பெருந்தன்மையும் இல்லை. என்ன நடந்தது, ரவீந்திர சாமி சொல்லி அடிச்சான்னு சொல்றதுக்குள்ள மனப்பக்குவமே பலருக்கு இல்லை. செந்திலுக்கு இருக்குது, சவுக்கு சங்கருக்கு இருக்குது. அதில் ஜெயித்த நாம மீண்டும் ஜெயித்துருவோன்னு பலரும் அச்சப்படுறாங்க. நம்மளும் ப்ளே பண்ணுறோம். இது எல்லாரும் ப்ளே பண்ணக்கூடிய இடம். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் பங்கேற்கக்கூடிய ஒரு இடம் தான் அரசியல். இவர் தான் அரசியல் ப்ளே பண்ண முடியும்னு இல்லை, இந்த ஜாதி தான் அரசியல் ப்ளே பண்ண முடியும்னு இல்லை. எல்லாரும் ப்ளே பண்ணுறோம். நம்மளும் சொல்லி தான் ப்ளே பண்ணுறோம். யார் சொல்லி நடக்கிறதுங்கிறது 2026 களம் வரும்போது தெரியும். அதை வர்ஜினரா, நடிகர் விஜயா, ஏற்கனவே சசிகலா விஷயத்தில் வெற்றி பெற்ற ரவீந்திரன் துரைசாமியாங்கிறது களம் வரும்போது தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் நடக்கும், இதுதான் நடக்காதுன்னு எதையும் ஒப்பீனியனேட்டடாக சொல்ல முடியாது. மீண்டும் சொல்கிறேன், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் கலந்துக்கூடிய ஒரு இடம் தான் பொலிட்டிக்கல். இது அதில் யார் சொல்கிற நடக்குங்கிறது யாரும் அறுதிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. நாம் சொல்கிறத மீண்டும் நடத்தி காட்டுறோங்கிற நம்பிக்கை கடவுள் அருளால் நமக்கு இருக்குன்னு நாமளும் பயணிக்கிறோம். அவங்களும் பயணிக்கிட்டு அது சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி முடிவு பண்ணுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சுருக்கமா இப்போ வந்து சசிகலாவுடைய அரசியலை காலி பண்ணோம், அது ஒரு வெற்றி அப்படின்னா அடுத்த வெற்றிக்கான நோக்கம் என்ன, அதனுடைய கோல் என்னன்னு கேட்குறேன். பொறுத்திருந்து பாருங்க. எல்லாமே ஓப்பனாக சொல்ல முடியாது. நம்ம என்ன மூவ் பண்ணுறோங்கிறத ஸ்கட்டில் பண்ணுறதுக்கும் மற்றவங்க முயற்சி பண்ணுவாங்கிறதுனால பொறுத்திருந்து பாருங்க. பார்க்கலாம் சார். நினைவு கருத்து. நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.